ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம சதீஷோட அம்மா இருந்துட்டு கோமதிக்கிட்ட குழலியோட மாமனார் வீட்டில் எவ்வளோ நகை கேட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே கோமதிக்கு பகீர்னுது. என்ன நகையை பற்றி பேசுகிறாங்க, ஒரு வேளை இவ்வளோதான் நகை போடுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுவாங்களோ, இப்படியாப்பட்டவங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை வருது. உடனே இங்கே சதீஷோட அம்மா இருந்துட்டு சொல்லுங்கள், எவ்வளோ நகை போட்டிங்க குழலிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து நீ அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அப்போ தான் வெளியே இருந்து குமாரோட சவுண்டு வருது. என்ன இப்படி கத்துறாங்க, யார் அப்படின்னு சொல்லி அதாவது சதீஷோட அம்மா, சதீஷ், கோமதி, வீட்டில் உள்ள எல்லாருமே போயிட்டு பார்க்குறாங்க. எங்கள் குமார் தான் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி கிட்ட, அத்தை உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அரசிக்கு நீங்கள் நிச்சயம் பண்ணியிருப்பீங்க, நானும் அரசியும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதா என்ன, இப்படி தெரிஞ்சிருந்துமே அரசிக்கு வேற ஒருத்தர் கூட நிச்சயம் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், அரசியை வேற ஒருத்தனுக்கு கொடுக்க நான் விடவே மாட்டேன், அரசியை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கதிருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. போயிட்டு குமாரோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. இங்கே சதீஷ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு மாதிரி ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் வந்து பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. எல்லாருமே இழுத்து பிடிக்கிறாங்க. அப்போ கூட நம்ம கதிர் வந்து, இங்கே பாருடா யாரடா லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிற, என் அரசி கண்டிப்பாக உன்னால் லவ் பண்ணியிருக்கவே மாட்டா, நீ என்ன புதுசாக கதை கட்டுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சமாளிக்கிறாங்க. ஏன்னா சதீஷ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சதீஷ்க்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே கோமதிக்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டி இவர் என்ன சொல்கிறாரு, அரசியும் இவரும் லவ் பண்ணாங்களா, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியலையே, மறைச்சி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கோமதிக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா